எட்டில் ராகு வரும் பொழுது லக்னத்துக்கு பாதிப்பு உண்டாகும். எப்படி? தனக்கே உயிர்கண்டம் ஏற்படும். அதே மாதிரி எட்டில் ராகு யாரெல்லாம் இந்த போலீஸு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, பிரச்சனைகளுக்குள்ளே இருக்காங்களோ கண்டிப்பாக அது பெருசாகும். இப்போ உங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்டில் நல்லா இருந்தாலும் லாஸ்ட் 6 மாதம் கொஞ்சம் படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது, கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேத்து இருக்குது. அந்த கேத்து இருக்கக்கூடிய வீடு வந்து சூரியனுடைய வீடு. அப்போ அப்பாவுடைய ஹெல்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக பேச பேச குழந்தைகளுடைய மனசு உடையும், அதனால் குடும்பம் உடையும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கடகத்துக்கு கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, கடவுள் அனுக்கிறோம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். கடக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லுங்க சார். ராகு கேது பயிற்சி யாருக்கு பாசிட்டிவா இருக்கோ இல்லை உண்மையாக சொல்லலாம் கடக ராசிக்கு நன்னா இருக்க போறதுன்னு சொல்லலாம். அடிச்சாம் பாடுற ஆர்டருங்கிற மாதிரி ஜாக்பாட் லாட்ரிலாம் கிடைக்குமான்னு கேட்டால் கடகத்துக்கு 100% லாட்ரி தான். இப்போ அந்த அளவுக்கு பணம் வரும். ஏன்னா 8ல் ராகு வந்து ஆக்சுவலாக நெகட்டிவ். 8ல் ராகுங்கிறது யமன். நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுன்னா நம்ம வேத ஜோதிஷத்தில் காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலன் அப்படின்னா பாசக்கயிறு எடுத்து ரெடியாக இருக்காரு அப்படின்னு அர்த்தம். 8ல் ராகு வரும் பொழுது லக்னத்துக்கு பாதிப்பு உண்டாகும். எப்படி? தனக்கே உயிர்கண்டம் ஏற்படும். அப்புறம் எப்படி சார் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். குரு பார்வை ராகு மேலே இருக்கிறதுனால பாச கயிறு கட்டாயிடும். அதனால பொதுவாக ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி 8ல் ராகு யாரெல்லாம் இந்த போலீஸு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, பிரச்சனைகளுக்குள்ளே இருக்காங்களோ கண்டிப்பாக அது பெருசாகும். பெருசாகி சத்தம் இல்லாமல் ஆஃப் ஆகும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால அது அப்படியே உடஞ்சிரும். யாரெல்லாம் டேக்ஸ் கட்டலையோ, யாரெல்லாம் நண்பர்களுடைய பிரச்சனையினால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கோ, யாரெல்லாம் நண்பர் மூலியமான இஷ்யூ கொடுத்துட்டுருக்கோ, மூத்தவங்களுடைய வாழ்க்கையிலுடைய இன்டர்வென்ஷனான உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ, இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கப்படுது. ஆனால் குரு பார்வை இருக்கனால நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் இதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்களே அந்த விஷயத்தை சரி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஏற்படும். கடகத்திலிருந்து பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் ராகு போய் உட்காரும் பொழுது, அதாவது போகஸான விஷயங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 லட்ச ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு அடுத்த மாதம் 2,50,000 கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்ல கதை சொல்லுவோம். அத்தான் நீங்கள் நம்பி பணம் கொடுத்துருவீங்க. ஐயோ பணம் போச்சேன்னு அழுவீங்க. அப்புறம் லாஸ்ட்டு 3 மாதத்தில் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஞ்சமாக வாங்கிடலான்னு ட்ரை பண்ணி ஆக்சுவலான பணத்தை வாங்கிடுவீங்க. நான் இப்போயும் முன்னாடியே சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கடக ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு போகும்போது ராகுனா டிரான்ஸ்போர்ட்டு, ராகுனா பெரிய கனரகம் சம்பந்தப்பட்ட வாகனம், ராகுனா கொழுப்பு சத்தை அதிகரிக்கக்கூடிய பிராப்தம், விகாரம்னு சொல்லுவோம். அதனால் ஹெல்த்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னதான் குருவுடைய பார்வை இருந்தாலும் 1 வருஷத்துக்கு தான் இருக்க போகிறது. அடுத்த 6 மாதத்துக்கு, 1 வருஷம் தாண்டி 6 மாதத்துக்கு ராகு தனியாக மாட்ட போகிறார். அதனால் இப்போ நீங்கள் ஹெல்த் பெர்ஸ்பெக்டில், இப்போ உங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்டில் நல்லா இருந்தாலும் லாஸ்ட் 6 மாதம் கொஞ்சம் படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது, கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேத்து இருக்குது. அந்த கேத்து இருக்கக்கூடிய வீடு வந்து சூரியனுடைய வீடு. அப்போ அப்பாவுடைய ஹெல்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். வலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம், குடும்பம் பிளவுபடலாம். இது எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். கேத்துனால நல்லது நடக்கணும்னா நோன்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் பேச்சு என்ன பண்ணுன்னா, ஒரு ஊசி எடுத்து குத்துனா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வலிக்கும். ஏன்னா 2ஆம் இடம்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் அமிழம் மாதிரி உள்ளே போனால் ஆசிட் மாதிரி வேலை செய்யும். அப்போ ரொம்ப முக்கியமாக ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப முக்கியமாக அவங்க குழந்தைகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கனிவாக பேசணும். அதாவது ரொம்ப அவங்கள போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்து, காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சிம்மம். அப்போ உங்களோட பேச்சு குழந்தைகிட்ட பேசும்பொழுது நல்லா தட்டி கொடுத்து அவங்கள கான்ஃபிடென்ஸோடு வளர்த்திங்கன்னா நன்னா இருப்பாங்க. நீங்கள் அதிகமாக பேச பேச குழந்தைகளுடைய மனசு உடையும், அதனால் குடும்பம் உடையும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கடகத்துக்கு ஒரு ஆங்கிளில் சரியில்லைன்னு சொன்னாலும் இன்னொரு ஆங்கிளில் திடீர் பணவரவுகள், கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சு
அசாதாரணமாக பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்தோஷமும் சரி, பொருளாதாரமும் ஏற்றமும் சரி, கிட்டத்தட்ட 75% நல்லா இருக்குன்னே சொல்லலாமா. ஓகேங்க சார். உங்களுக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக, அதாவது 2ஆம் இடத்தில் கேது போய் உட்கார்ந்துருக்கிறதுனால சித்தி விநாயகர் வழிபாடு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஃபேமிலி மட்டும் பார்த்துங்க, அவ்வளோதான். ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்மா, நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்திரனுடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண